கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்தில் பயனாளிகளுக்கு தளவாட பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்க அமைச்சர் நடவடிக்கை. துரைராஜ் நகர் இல்லத்தில் பயனாளிகள் பாராட்டு. திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி அவர்களின் திண்டுக்கல் துரைராஜ் நகர் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்த ஆத்தூர் தொகுதி மக்கள் வியாழக்கிழமை மதியம் 2:30 மணி அளவில் கோரிக்கை மனுக்களை கொடுத்து தீர்வு பெற்றனர். அப்போது கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மத்தியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள், ஒவ்வொரு ஊராட்சியிலும் கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் மூலம் வீடுகள் கட்டும் பயனாளிகளுக்கு முறையான செங்கல், சிமெண்ட், கம்பி கிடைக்கிறதா என்பதை கேட்டறிந்ததோடு, சிரமமின்றி பயனாளிகளுக்கு செங்கல், சிமெண்ட், கம்பி உட்பட தளவாட சாமான்கள் கிடைக்க அந்தந்த பகுதியில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதை தவிர பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதில் அடிக்கடி பார்வையிட வேண்டும் என உத்தரவிட்டார். இதற்காக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் நடராஜன், ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிள்ளையார் முருகேசன், மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பயனாளிகளுக்கு தளவாட ஜாமான்கள் தங்குதடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வீடுகள் கட்டுவதற்கான ஆணையை வழங்கியதோடு மட்டுமின்றி பயனாளிகளின் கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு சலுகை விலையில் கட்டிடப் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுத்த திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இது தவிர பயனாளிகள் மனதார பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் போது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தண்டபாணி, ஆத்தூர் நடராஜன், மாநில வர்த்தக அணி செயலாளர் ஜெயன், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் நாகராஜன், திண்டுக்கல் மாநகர துணை மேயர் ராஜப்பா, ஒன்றிய செயலாளர்கள் நெடுஞ்செழியன், ஆத்தூர் முருகேசன், திமுக நிர்வாகிகள் ஆம்பை ரவி, மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் முருகானந்தம், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் இலா கண்ணன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் விவேகானந்தன், செட்டியப்பட்டி விடுதலை முருகன், பஞ்சம்பட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் அக்பர், குட்டத்து ஆவரம்பட்டி டென்னிஸ் அமைப்பாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான ரேகா ஐயப்பன், அகரம் பேரூராட்சி மன்ற தலைவர் நந்தகோபால், துணைத் தலைவர் ஜெயபால், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் பாறைப்பட்டி பாஜிதான், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொத்தப்பள்ளி சுந்தரி அன்பரசு, பாறைப்பட்டி பாலாஜி, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் பண்ணைப்பட்டி அருண், மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பொன் முருகன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கதிரியாங்குளம் சுமதி கணேசன், வீரக்கல் செல்வி, காங்கேயன், திண்டுக்கல் கிழக்கு பகுதி செயலாளர் ராஜேந்திரகுமார், ஒன்றிய இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் நடியாசுத்திரம் ரமேஷ், ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் காங்கேயன், திண்டுக்கல் மாமன்ற உறுப்பினர் நெல்லை சுபாஷ், ஜான் பீட்டர், டாஸ்மார்க் வடிவேலு மற்றும் திண்டுக்கல் நகர திமுக நிர்வாகிகள் நந்தி நடராஜன், நரசிங்கம், 7வது வார்டு வீரபாண்டி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.